இயேசு மறுபடியும் கானா என்னும் இடத்திற்கு வந்தார். அதற்கு முன்பு அங்கேயே அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய முதல் அற்புதத்தை செய்திருந்தார். அந்த நேரத்தில் கப்பர்நகூம் நகரத்தில் இருந்த ஒரு அரச அதிகாரியின் மகன் மிகவும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். அந்த அதிகாரி இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் என்று கேட்டதும், அவர் இயேசுவிடம் வந்து, என் மகன் மரணத்திற்கு அருகில் இருக்கிறான், தயவு செய்து வந்து அவனை குணமாக்குங்கள் என்று கேட்டான். அப்போது இயேசு அவரிடம், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாமல் நம்ப மாட்டீர்கள் என்று கூறினார். ஆனால் அந்த அதிகாரி மிகவும் தாழ்மையுடன், கர்த்தாவே, என் குழந்தை சாகுவதற்கு முன்பு வந்து குணமாக்குங்கள் என்று மீண்டும் கேட்டான். அப்போது இயேசு, நீ போ, உன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னார். அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி வீட்டிற்கு திரும்பிப் போனான். அவன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும்போது, அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து, உங்கள் மகன் குணமாகிவிட்டான் என்று சொன்னார்கள். அவர் எப்போது குணமானான் என்று கேட்டபோது, நேற்று 7வது மணி நேரத்தில் காய்ச்சல் அவனை விட்டு போனது என்று சொன்னார்கள். அப்போது அந்த அதிகாரி, இயேசு, உன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன அதே நேரத்தில் அவன் குணமானான் என்பதை அறிந்தான். இதனால் அந்த அதிகாரியும் அவன் வீட்டாரும் அனைவரும் இயேசுவை நம்பினர். இதுவே இயேசு கலிலேயாவில் செய்த 2வது அற்புதம் என்று வேதாகமம் கூறுகிறது.